திருமணத்துக்கு பிறகு ரகசிய காதல் தொடர்பு வச்சிருக்கக்கூடிய ராசிகளை பற்றி நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிறோம். பொதுவாக நம்மளுடைய சோதிட சாத்திரங்கள் சில விஷயங்களை நமக்கு வந்துருக்கு. அது என்னன்னா, காதல் என்பது ஒரு அற்புதமான உணர்வு. அந்த காதல் ஒருவர் மேலே மட்டுமே வந்தால் எந்த பாதிப்பும் இல்லை. இன்றைய காலகட்டத்தில் திருமணத்துக்கு அப்புறம் உறவு, திருமணம், வாழ்க்கை, குடும்பம், உறவு சீரழிந்து விடுகின்றன. பண தேவைக்காக மட்டுமல்லாமல் உடல் தேவைக்காகவும் திருமணத்தை தாண்டி உறவுகள் ஏற்பட காரணமாகிறது. காதல், அன்பு, கடமை போன்றவை வந்தால் பின்னால் சில மாதங்கள், வருடங்கள் படிப்படியாக காதல் மறைந்து காமமும் உடல் தேவையும் திருமணத்தை தாண்டி ரகசிய உறவுக்கு காரணமாகிவிடுகிறது. திருமணத்துக்கு அப்புறம் உறவுகள் ஏன் என்று ஏற்படுவதற்கு ஜாதகம் சொல்லக்கூடிய சிலவற்றை நாம் இங்கு பார்க்கலாம். ஒருவனுக்கு ஒருத்தி என்ற பாரம்பரியம் ஒன்றை மாறி இப்பொழுது பார்த்தீங்கன்னா பல ஆணோட தொடர்பு, பல பெண்களோட தொடர்பு திருமணத்தை தாண்டி தன்னுடைய ரகசிய காதல் வைத்திருப்பார்கள். பொதுவாக எந்தெந்த ராசி என்பதை பார்க்கலாம். முதலில் விருச்சிக ராசி. தீவிரமான மற்றும் உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரே ஒரு ராசி விருச்சிக ராசிக்காரர்கள். காதல் என்று வரும்போது அவர்கள் புதியதாக நமக்கு அறிய மாட்டார்கள். அவர்கள் ஆழமான உணர்ச்சி தீவிரத்தையும் கொண்டுள்ளனர். இந்த காதல் பெரும்பாலும் உலகத்தில் மறைக்கப்படுவதாகவே அவர்கள் எண்ணுவார்கள். இந்த ராசிக்காரர்கள் ரகசிய காதலில் இருக்கலாம். ஏனென்றால் அவர்கள் பிரச்சனையை பயன்படுத்தி அவர்கள் தங்கள் இதயத்தை சுற்றி மிகவும் அழகான சுவர் எழுப்பி யாரும் காணாத அளவுக்கு அதை வைத்துக் கொள்வார்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா கடகராசி. கடகராசிக்காரர்கள் அவர்கள் காதல் வாழ்க்கையில் என்று வரும்பொழுது ரகசியமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். உணர்ச்சியை நம்ப முடியாத அளவிற்கு பாதுகாக்க முயற்சி செய்வார்கள். பெரும்பாலும் அவர்கள் உண்மையாக, உணர்வாக, ஆழமாக புதைந்துவிடும். மேலும் அவர்கள் உணர்ச்சி பாதுகாப்பையும் மிகவும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்வார்கள். இந்த ராசிக்காரர்கள் தங்கள் ஆழ்ந்த காதல் சார்ந்த விஷயங்களை ரகசியமாக வைத்து யாரிடமும் காட்டாத அளவுக்கு யாரையும் நம்பவும் மாட்டார்கள் என்பதை பற்றி முடிவெடுப்பார்கள். பிறர் இவர்களுடைய ரகசிய காதலை மிகவும் ஆழமாக வைத்துக் கொள்வதில் மிகவும் கவனமாக இருப்பார்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா மீனராசி. மீனராசிக்காரர்கள் கனவு மற்றும் பஞ்சதாபம் கொண்டவர்கள், மற்றும் மலுப்பலான காதலர்களாக இருப்பார்கள். அவர்கள் ஒரு தெளிவான உள்ள உலகத்தை கொண்டுள்ளனர் மற்றும் அவர்கள் உணர்வுகளை பற்றி மிகவும் தாழ்வாக நினைக்கலாம். மீனராசிக்காரர்கள் மிகவும் உள்ளுணர்வு மற்றும் ஆழ்ந்த பஞ்சதாபம் கொண்டவராக இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் பெரும்பாலும் தங்கள் உணர்ச்சியை வெளிப்படுத்த போராடுகிறார்கள். அவர்கள் காதல்களையும் உணர்ச்சியில் கடலில் மூழ்கி கற்பனை கடலில் மிதக்கலாம். ரகசிய காதல்கள் வைத்திருக்க மிகவும் அதிக வாய்ப்புகள் உள்ளன. அடுத்து பார்த்தீங்கன்னா மகர ராசி. மகர ராசிக்காரர்கள் நடைமுறையும் மற்றும் இயல்பாக சார்ந்த நபர்களாக இருப்பார்கள். தங்கள் காதல் பக்கத்தை ஒரு தொகுப்படுத்த வெளி புத்தகம் போல் வைத்துக் கொள்வார்கள். அடியில் மறைத்து வைத்திருப்பவர்கள். இந்த ராசிக்காரர்கள் நிலைமையை மற்றும் நடைமுறையில் முன்னேறி அளிப்பார்கள். தன்னுடைய உணர்ச்சிகளை அவர்களால் கட்டுப்படுத்த முடியாது. மகர ராசிக்காரர்கள் தங்கள் ஆழ்ந்த உணர்ச்சிகளை நம்புவதற்கு வெளிப்படைத்தன்மை அதிக நேரத்தையும் ஒதுக்குவார்கள். பெரும்பாலும் காதல் விஷயம் என்று வரும்போது அதை ரகசியமாக வைத்திருக்கக்கூடிய ஒரு ராசிக்காரர்கள். அதே மாதிரி அதிக சோம்பேறியாகவும் இருப்பார்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா கன்னிராசி. கன்னிராசியை பொறுத்த மட்டும் இயல்பாகவே உன்னிப்பாக பார்த்தீங்கன்னா இவருக்கு ஒரு சில வசியப்பவர்கள் அதிகமாகவும் இருக்கும். ரொம்ப புத்திசாலித்தனமையாகவும் பேசக்கூடிய ஒரு ராசிக்காரர்கள். காதல் என்று வரும்பொழுது தங்கள் காதலை பற்றியும் மிகவும் எச்சரிக்கையாக இருப்பார்கள், ரகசியமாக இருப்பார்கள். அவர்கள் தங்கள் உறவை உன்னிப்பாக திட்டமிட்டு ஆய்வு செய்வார்கள். இது உணர்ச்சி பூர்வமாக இருக்கும் உணர்வாகவே தரும். ராசிக்காரர்கள் தங்கள் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதில் கவனமாக இருப்பார்கள். மேலும் அவர்கள் காதலர்கள் என்று வரும்பொழுது பாதுகாப்பாகவும் வெளிப்புறத்தை உடையவதாகவும் இருப்பார்கள். ரொம்ப ரகசியமாக வைத்துக் கொள்வது இவர்கள் ரொம்ப கவனமாக இருப்பார்கள். அதே மாதிரி இவர்களிடம் இருந்து எதையும் வாங்கிவிடவும் முடியாது. அதிகமாக பொய்களை பேசி யாரையும் ஒருவரை காதல் வலையில் பிழித்து விடுவார்கள்.
அதே மாதிரி அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இம்ப்ரெஸ் பண்ணக்கூடிய ஒரு பவர் வந்து உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும். இப்போது சில இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.